Daily. Taste the Daily. ஈரோட்டை அடுத்த கனிராவுத்தர் குளம் காந்திநகர் குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோத மது விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோட்டில் சட்டவிரோத மதுபான கடையை சிறைபிடித்து பொதுமக்கள் இங்கு முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரோடு அடுத்த கனிராவுத்தர் குளம் காந்தி நகர் பகுதியில் 3527 என்ற எண் கொண்ட மதுபான கடையும் அதுக்குள்ளே ஒருங்கிணைந்த மதுபான பாரும் செயல்படுகிறது. இந்த கடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான வீட்டுக்குள் வைத்து இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெற்று வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே பலமுறை இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், மாவட்ட நிர்வாகம், போலீசார் போன்ற பல்வேறு நபர்களுக்கு புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இன்று அதிகாலை முதலேயே இந்த சட்டவிரோத மதுபான விற்பனையும் இன்றும் தொடர்ந்து நடந்திருக்கிறது. இதையொட்டி குடியிருப்பு வாசிகள் அந்த மதுபான தனியாருக்கு சொந்தமான வீட்டுக்குள் வைத்து அந்த மதுபான விற்பனை நடைபெற்று வந்ததை முற்றுகையிட்டு போலீசாருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் சட்டவிரோதமாக அந்த மதுபான விற்பனை நடைபெற்று வந்த அந்த வீட்டுக்குள் நுழைந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த மதுபான பாட்டில்களையும் அதோடு அங்கு விற்பனையில் ஈடுபட்டிருந்த 2 நபர்களையும் பிடித்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் இந்த மதுபான கடை செயல்பட்டு வருவதாகவும், ஏற்கனவே 2 கொலை மற்றும் கடும் போக்குவரத்து நெரிசல், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்மை போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த புகார் அளித்திருக்கிறார்கள். இதுவரை இந்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், இந்த சட்டவிரோத மதுபான கடையை இந்த உடனடியாக இழுத்து மூடும் வரை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், மேலும் உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய தாசில்தார் போன்றோர் வந்து இந்த பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் தாசில்தார் முத்துகிருஷ்ணனை தற்போது முற்றுகையிட்டு கடையை நிரந்தரமாக மூட வேண்டும், வரக்கூடிய பொங்கல் பண்டிகை அன்று தொடர் விடுமுறை விடப்படும் நிலையில் மேலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பதோடு தகராறுகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும், உடனடியாக இந்த கடையை மூட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் கலந்து செல்ல மாட்டோம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் தற்போது ஈரோட்டில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.